தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார். பிரான்சில் வரலாறு காணாத வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் அரபுலக நிறுவனத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான விசாரணையில் ஜாக் லாங் விவகாரம் பற்றி பிரெஞ்சு போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். பிரான்சின் பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெர்மனி கோரிக்கை விடுத்துள்ளது. பிரான்ஸ் லியோன் நகரில் வலதுசாரி இளைஞரின் கொலை பிரான்சை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கொந்தன் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் பொழுது முக்கிய சாட்சிகளின் தகவல்கள் கிடைத்திருப்பதாக லியோன் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் புகைப்பழக்கத்தால் 68,000 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கின்றார். பிப்ரவரி 17ஆம் தேதி இந்தியா செல்லும் மேக்ரோன் 19ஆம் தேதி வரை அங்கு தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணம் 2 நாடுகளுக்கு இடையே உள்ள உத்தரவாதமான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது. பிப்ரவரி 19ஆம் தேதி புதுடில்லியில் நடைபெறுகின்ற AI இம்பாக்ட் சமிட்டில் மேக்ரோன் கலந்து கொள்கின்றார். 2025 பாரிஸில் நடைபெற்ற AI ஆக்ஷன் சமிட்டின் தொடர்ச்சியாக இந்த மாநாடு கூட்டுறவு, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கூட்டாண்மை குறித்து கவனம் செலுத்துகிறது. இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன் 2026 இந்தியா பிரான்ஸ் புதுமை ஆண்டு 2026 பிப்ரவரி 17ஆம் தேதி மும்பையில் இந்திய பிரதமர் மோடி ஆரம்பித்து வைக்கிறார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இதில் இணைந்து கொள்கின்றார். இந்த ஆண்டு 2 நாடுகளுக்கிடையே உள்ள தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, புதுமை ஆகிய துறைகளில் கூட்டாண்மையை வலுப்படுத்தும். இராணுவ கூட்டாண்மை, பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், ரஃபேல் போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பெரும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இந்தோ பசிபிக் பகுதியில் கூட்டு பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய அரசியல் நிலைப்பாடு குறித்தும் இருதரப்பும் பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளன. பிப்ரவரி 17 அன்று மும்பையில் பிரதமர் மோடி மற்றும் மேக்ரோன் இருதரப்பு உச்சி மாநாடு நடத்துகின்றார்கள். ஹாரிசன் 2047 ரோட் மேப் எனப்படும் இந்தியா பிரான்ஸ் உத்தரவாத கூட்டாண்மையின் நீண்டகால திட்டம் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
தொழில்நுட்பம், உலகளாவிய ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் பகுதி, பசிபிக் பெருங்கடல், கிழக்கு ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகளில் கூட்டு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. கூட்டாண்மை, பன்முக உலக அரசியல் ஆகியவற்றில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் வரலாறு காணாத வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான மழை மற்றும் குளிர்கால புயல்கள் காரணமாக பிரான்ஸ் முழுவதும் வெள்ளம் மற்றும் வெப்பமண்டல புயல்களால் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றது. பிப்ரவரி 15 அன்று நீல்ஸ் புயல் தாக்குதலால் மேற்கு பிரான்சில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீதிகள், வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. 30 நாட்களாக பிரான்சில் பல பகுதிகள் சிவப்பு அல்லது செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் உள்ளன என்று மெட்டியோ பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் 81 மாவட்டங்களில் 154 ஆறுகள் வெள்ள எச்சரிக்கையில் உள்ளன. இது எல்லா சாதனைகளையும் முறியடித்திருக்கிறது. கரோண்ட் ஆறு கரை புரண்டு ஓடுவதால் மேற்கு பிரான்சில் வீதிகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 1959 இருந்து பதிவு செய்யப்பட்ட மண்ணின் ஈரப்பதம் சாதனையை இது முறியடித்துள்ளது. நீல்ஸ் புயல் காரணமாக பிரான்சில் 2 பேர் உயிரிழந்தனர். பிப்ரவரி 12 அன்று லாந்த் மாவட்டத்தில் ஒருவரும், பிப்ரவரி 14 அன்று கரோன் மாவட்டத்தில் ஒருவரும் உயிரிழந்தார்கள். வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகுகள் மூலம் மக்களை மீட்டனர். மமோந்த் லா ரயோல் பகுதிகளில் வெள்ளம் காரணமாக வீதிகள் மூடப்பட்டிருந்தன. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸில் அரபுலக நிறுவனத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான விசாரணையில் ஜாக் லாங் விவகாரம் பற்றி பிரெஞ்சு போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். பிரெஞ்சு போலீசார் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி பாரிஸில் உள்ள அரபுலக நிறுவனம் இன்ஸ்டிடியூட் டு மாண்ட் அராப் எனப்படும் EMAவில் சோதனை நடத்தினர். இந்த சோதனை முன்னாள் பிரெஞ்சு கலாச்சார அமைச்சரும் EMAவின் முன்னாள் தலைவருமான ஜாக் லாங் அவர்களுடன் ஜெஃப்ரி எப்ஸ்டீன்
எனும் அமெரிக்க நிதி நிபுணரும் பாலியல் குற்றவாளியுமான அவர் இருந்த தொடர்புகள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக நடைபெற்றது. ஜாக் லாங் 2013 இருந்து இஎம்ஆவின் தலைவராக இருக்கின்றார். இவர் சமீபத்தில் பதவி விலகினார். பிரெஞ்சு நிதி குற்றவியல் விசாரணை அலுவலகம் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உடனான ஜாக் லாங்கின் நிதி தொடர்புகள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. பரிசில் இருக்கும் இஎம்ஆவில் உட்பட பல இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் குற்றங்கள் மற்றும் நிதி முறைகேடுகள் காரணமாக உலக அளவில் அறியப்பட்டவர். ஜாக் லாங் பிரான்சின் முன்னாள் கலாச்சார அமைச்சராகவும் சமூகவாதி அரசியல்வாதியாகவும் அறியப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் பாதுகாப்பு செலவினை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெர்மனி கோரிக்கை விடுத்திருக்கின்றது. பிரான்ஸ் தனது பாதுகாப்பு செலவினை அதிகரிக்க வேண்டும் என ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் யோஹான் வடேஃபோல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் ஐரோப்பிய பாதுகாப்பு உறுதிமொழியில் ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகங்கள் காரணமாக ஐரோப்பா தன் சொந்த பாதுகாப்பு திறனை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது எனவும் அவர் எடுத்து கூறியுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு திறனை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. நேட்டோ உறுப்பு நாடுகள் 2035க்குள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு செலவினத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று உறுதியளித்தன. பிரான்ஸ் நாடு இதுவரை இந்த இலக்கை அடைய போதுமான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என வடேஃபோல் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜெர்மனி தன் பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்க 500 மில்லியன் யூரோவை 2025 முதல் 2029 காலகட்டத்தில் ஒதுக்கியுள்ளது. பிரான்ஸ் தன் பொது செலவினங்களில் கடும் போராட்டங்களை எதிர்கொண்டு வருகின்றது. பிரான்ஸ் ஜெர்மனி உறவு ஐரோப்பிய ஒத்துழைப்பின் முக்கிய சக்தியாக இருந்தாலும் கூட தற்பொழுது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. பிரான்ஸ் ஜெர்மனியுடன் புதிய தலைமுறை போர் விமானம் மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து கருத்து வேறுபாட்டை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் லியோன் நகரில் வலதுசாரி இளைஞரின் கொலை பிரான்ஸை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. லியோன் நகரில் நடைபெற்ற ஒரு வன்முறை சம்பவத்தில் 23 வயது வலதுசாரி ஆதரவாளரான கொந்த டிராக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் அரசியல் பூசலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவம் மார்ச் 2026 நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு முன்பாக அரசியல் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. பிப்ரவரி 12 லியோன் நகரில் இடதுசாரி அரசியல்வாதி ரிமா ஹசன் அவர்களின் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்தில் கொந்த பங்கேற்றார். போராட்டத்தில் வலதுசாரி ஆதரவாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருந்த கொந்த எதிர் போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். தாக்குதலில் காயமடைந்த கொந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கோமா நிலையில் இருந்தார். ஆனால் பிப்ரவரி 14 அன்று அவர்
இறந்துவிட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ரிமா ஹசன், ஜான் லுக் மெலோன்ஷோ போன்ற இடதுசாரி தலைவர்கள் வன்முறையை தூண்டும் மொழியை பயன்படுத்துவதாக பிரான்ஸ் நீதியமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் குற்றம் சாட்டியுள்ளார். வார்த்தைகள் கொல்லும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். தீவிர இடதுசாரிகள் இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கினர் என்றும் உள்துறை அமைச்சர் லோரோ லுனே தெரிவித்துள்ளார். இந்த கொலை குறித்து மெலோன்ஷோ அதிர்ச்சி தெரிவித்திருக்கின்றார். கொந்தனின் குடும்பத்திற்கு அனுதாபம் தெரிவித்திருக்கின்றார். தமது இயக்கம் வன்முறையை எதிர்க்கிறது, இந்த குற்றச்சாட்டு யதார்த்தத்திற்கு மாறானது என்றும் தாக்குதலுக்கு காரணமானவர்களை கண்டறியும் பணியில் லியோன் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்பது இப்பொழுது வெளியாகியிருக்கின்ற தகவலாக அமைந்துள்ளது. லியோனில் கொந்த கொலை விசாரணையில் முக்கியமானவர்கள் சாட்சி கூறியுள்ளனர். போலீஸ் விசாரணையின் பொழுது முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிப்ரவரி 12 அன்று லியோன் நகரில் நடந்த வன்முறை மோதலில் 23 வயது வலதுசாரி ஆதரவாளரான கொந்த கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் முக்கிய சாட்சிகளின் தகவல்கள் கிடைத்திருப்பதாக லியோன் நகர போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணை வலதுசாரி மற்றும் இடதுசாரி அதி தீவிரவாத குழுக்கள் இடையே நடந்த மோதலின் போது கொந்த தாக்கப்பட்டதை மையமாக கொண்டுள்ளது. போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக பல முக்கிய சாட்சிகளிடம் இருந்து தகவல்களை பெற்றுள்ளனர். தாக்குதலின் பொழுது நேரில் இருந்தவர்கள் மற்றும் காட்சிகள் கண்டவர்கள் ஆகியோரிடம் இருந்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நேரடி தாக்குதலுக்கு காரணமானவர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் கவனம் செலுத்துகின்றார்கள். இந்த சம்பவமானது பிரான்சில் அரசியல் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது. வலதுசாரி குழுக்கள் கொந்தனுக்கு நீதி கேட்டு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இடதுசாரி குழுக்கள் இந்த தாக்குதலுக்கும் தமக்கும் தொடர்பில்லை என மறுப்புரை வழங்கியுள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் புகைப்பழக்கத்தால் 2023 68,000 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் புகைப்பழக்கம் மரணங்களுக்கான முதன்மை காரணமாக தொடர்கிறது. 2023 ஆண்டில் மாத்திரம் 68,021 பேர் புகைப்பழக்கம் காரணமாக இறந்துள்ளனர். பெரும்பாலான மரணங்கள் புற்றுநோய், இதய இரத்த குழாய் நோய்கள், சுவாச நோய்கள் காரணமாக ஏற்பட்டுள்ளன. 2015 75,000 பேர் இறந்ததுடன் ஒப்பிடும் பொழுது சிறிது குறைந்திருந்தாலும் இது சுகாதாரத்துறைக்கு மேலும் பெரும் சுமையாக உள்ளது என சந்தே பப்ளிக் பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. 68,021 மரணங்களில் 75% ஆண்கள், 49,361 ஆண்கள், 18,660 பெண்கள் புகைப்பழக்கம் காரணமாக இறந்துள்ளனர். ஆண்களில் 16% மரணங்களும் பெண்களில் 6% மரணங்களும் புகைப்பழக்கத்தால் ஏற்பட்டுள்ளன. ஆண்களில் 58%, பெண்களில் 55% மரணங்கள் புகைப்பழக்கத்தால் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக இறந்துள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதய இரத்த குழாய் நோய்கள் காரணமாக 14,101 மரணங்கள், சுவாச நோய் காரணமாக 12,000 மரணங்கள், ஏனைய கோளாறுகள் காரணமாக 1,839 மரணங்களும், நீரிழிவு காரணமாக 551 மரணங்களும் ஏற்பட்டுள்ளன. இல்து-பிரான்ஸ் பகுதியில் புகைப்பழக்கம் காரணமாக மரண விகிதம் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.